இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையில மீண்டும் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். கோயில் நேம் பாத்தீங்கன்னா அருள்மிகு தண்டு மாரியம்மன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா அவினாசி சாலை கோயம்புத்தூர் 18 வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் 24/12/2025 வெளியாயிருக்கு. வேலை வாய்ப்பு விண்ணப்பம் கோரும் விளம்பரம் அறிவிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையில கோயிலுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். சரி, இது கோயில் கீழ்கண்ட காலி பணி விவரங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் பூர்த்தி செஞ்சு 24/1/2026 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அலுவலக வேலை நாட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஓதுவர் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. உங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் 12,600 இருந்து உங்களுக்கு 39,900 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனத்துல ஏதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓதுவர் பயிற்சி நீங்க முடிச்சிருக்கணும். இரவு காவலர் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். 11,600 இருந்து 36,800 ரூபா. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற எந்த கல்வி தகுதியுமே தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பதாரர் 1/7/2025 இப்படி 18 வயசுல இருந்து 45 வயதுக்கு உள்ள இருக்கணும். 45 வயசுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ 18 நடக்குது, நான் விண்ணப்பிக்கலாமா அப்படி வந்து பார்த்தா உடனே கமெண்ட்ல கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு 18 வயது முடிஞ்சு 19 பிறந்திருக்கணும். அதே மாதிரி 45 வயசு வந்து பார்த்தீங்கன்னா முடியறதுக்கு முன்னாடி நீங்க விண்ணப்பிக்கலாம். 45 முடியக்கூடாது. ஏன்னா 45 நடந்துகிட்டு இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். தற்போது 1/7/2025 இப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா விண்ணப்பிக்கலாம். அந்த தேதி கணக்கு தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் போது 45 வயசுக்கு முடிஞ்சு 46 வந்துச்சுன்னா அப்ப எனக்கு கிடைக்காதா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இந்த தேதி 1/7/2025 படி உங்களுக்கு 45 வயசுக்கு உள்ள இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வயது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தகுதியான விண்ணப்பங்கள் மட்டும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்ப படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் வேலை நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்து சமய அறநிலையத்துறையுடைய வெப்சைட் TNHRC வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அறங்காவல் குழு தலைவர் அவங்க வெளியிட்டிருக்காங்க. செயல் அலுவலர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செக்யூரிட்டி வேலை அதே மாதிரி உங்களுக்கு ஓதுவர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமும் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப்பாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க. இல்லை பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.